இருக்கிற ஹோட்டல் டியூரிங் த டே. அப்படியே மலைக்குள்ளேயே தான் கொகையாக கார் பண்ணி வச்சுருக்கா. இது வந்து இந்த காலத்தில் எப்படி இருந்தாலும் அதோட சாமான்லாம் நிறையா வச்சுருக்கான். இது வந்து ட்ரெஸ்ஸிங் போர்டுன்னு. இதை வந்து மாடு வந்து இந்த மாதிரி இழுக்குமா. அதில் வந்து கல் வந்து பதிச்சு வச்சுருக்கா. கல் வந்து கட் பண்ணுறது வீட்டெல்லாம். இந்த மாதிரி எங்கே பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லாக உட்கார இடம்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்கான். எங்கள் ரூம்லாம் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் இருக்குது. மலைக்குள்ளேயே கட் பண்ணி ரூம். பேசிக்கலி கொகைக்குள்ளே எலக்ட்ரிசிட்டி போட்டிருக்கோம். நாங்கள் ஹாட் ஏர் பலூன் ரைடு புக் பண்ணின்னு வந்தோம். ஆனால் இங்கே காலங்காலத்தால் வந்து ½ வெயிட் பண்ண வச்சுட்டான். ஏன்னா விண்டு ஜாஸ்தியாக இருக்குது, சேஃப் இல்லை அப்படின்னு. வெயிட்டிங் ஃபார் ரேடியோ கால். ஆல் தீஸ் பலூன்ஸ் ஆர் இந்த பேக் ஆஃப் திஸ். அண்ட் வண்டியில் போய் உட்கார வேண்டியது தான். சன்ரைஸே ஆக போகிறது. பட் இட்ஸ் அ லக் ஆஃப் த ட்ரா. தங்கியிருக்கிற ஹோட்டல் இது எங்களுக்கு வந்து ஒரு சிட் அவுட் ஏரியா. இதுதான் உட்காந்து ஹாட் ஏர் பலூன்லாம் பார்த்தோம். பேசிக்கலி கொகைக்குள்ளே இங்கே வந்து அதே குறைஞ்ச உட்கார்ற இடம். எலக்ட்ரிசிட்டி போட்ட ஒரு கொகை. ஸோ மாதிரி ஒரு ரூமு. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம். பாத்ரூம் கூட இதெல்லாம் போட்டு அதே கொகைக்குள்ள அருமையாக டைல் ஃப்ரெஸ்கோலாம் வச்சு அழகாக பண்ணியிருக்கான். அதுலேயே வென்டிலேஷன். The shortest distance between two security checks.